சூழ்நிலை உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதான். ஒருத்தர் நிற்கும் போது அதோடைய உணர்வுகள் வரும். அதே போல நாளில் கூட ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினால இது 2வது மாதம் நடத்துன்னு நினைக்கிற போது ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய தேவன் ரெக்கவரி ஹேண்ட்ஸ் நம்முடைய சார்லஸ் அண்ணன் இருக்காரு. நாம் அவரை தொடர்பு கொள்கிற போது அவர் அண்ணன் என்ன பண்ணாரு, இந்த மாதத்துக்கு உரிதான சின்ன ஹெல்ப்பை நான் என்ன செய்கிறேன் எனக்கு ஜனங்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு. இந்த சபையில் அண்ணன் ஒரு அங்கத்தினர், கள்ளக்குறிச்சியில் சென்னையில் இருக்கார் அண்ணன். கள்ளக்குறிச்சி மேலே ஒரு பாரம், இந்த ஜனங்களுக்கு நம்ம பண்ணணுமே அப்படின்ட்டு. அதில் போனதாடி அம்மா வந்தபோது அந்த அம்மா தான் நம்மளை இருந்துச்சாங்க உங்களை பாடலாம் மைக்கில் முடிச்சு பாடினாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அடுத்த மாதம் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம், இந்த மாற்றம் என்கிற நிகழ்ச்சியில். அதே போல் அண்ணன் அவர்கள் நம்மளுடைய சபைக்கு அண்ணன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அதனால் எல்லாம் என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க. இந்த ரெக்கவரி ஹேண்ட்ஸ் அதை பற்றி அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் மத்தியில் செய்தி கொடுப்பாரு. அது கொடுக்குற போது எல்லாம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க, கேட்டு அதன் மாதிரி நடங்க. உங்களை கடவுள் என்ன செய்வார், ஆஸ்வதிப்பார். கலந்து இருக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன தடவை வந்திருக்கும் போதே சொன்னேன், இனிமேல் நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு தான் நம்ம என்ன பண்ணணும், வெறும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் ஐயா ரெக்கவரிங் ஹேண்ட் சொன்னாங்க இல்லைங்களா, அது இந்த மாதிரி கிராமங்கள், அப்புறம் நான் இருக்கிற சென்னையில் கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் அங்கே என்கொயரியே பண்ண தேவையில்லை, அவங்களுக்கே ஒரு கால் போயிடுச்சு, ஒரு கை போயிடுச்சு. அப்புறம் அவங்க பணக்காரங்களா ஏழையா, நம்மக்கிட்ட ஏமாற்றி வாங்கிடுவாங்களா? ஒன்றுமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு என்னது, உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பே சேதம் அடைஞ்சிருச்சு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா, வாக்கர், வீல் சேர், டைப்பர், மொபைல் ரீசார்ஜு, இல்லை நீங்கள் ஏதாவது என்ன பண்ணுங்கள், ப்ரெட்டு பழம் வாங்கி சாப்பிட்டுங்கன்ட்டு மொய் கவரில் பணம் வச்சு அந்த மாதிரி கொடுக்குற ஒரு ஊழியத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இளைஞர்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இருப்போம், நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு இளைஞர் பண்ணும்போது இன்னைக்கு சார்லஸ் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஒரு தம்பிமார்கள் பண்ணும்போது அவங்க காலேஜில் உள்ள பசங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு மூலமாக இல்லை, அவங்க தனியாக பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க, இவங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, சென்னை அதே மாதிரி இப்போ பல மாவட்டங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு அனுப்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. இப்போ அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் மத்தியில் போய் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு போட்டு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வைப்பாங்க, யாருனாலும் சரி. இந்த ஹாஸ்பிட்டல் ஐயா அந்த மைக் ஆஃப் பண்ணிருங்க, நீங்கள் பேச. அதாவது இன்னைக்கு நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் மத்தியில் போய் ஒரு சாப்பாடு போட்டு செல்ஃபி எடுத்து அவங்க ஃபேமிலி குரூப்பில் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, இதில் ஸ்டேட்டஸில் வைப்பாங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஆனால் மருத்துவமனைக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் அந்த நோய் நம்மளுக்கு வந்துடும் ஐயா. நம்மளை கிருமி என்ன ஆயிரும், அங்கே ரத்த கலனியோடு இருப்பாங்க, ரத்த காயத்தோடு இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் வீட்லேயே அனுப்ப மாட்டாங்க. எதுக்கு, ஐயோ அங்கே போனால் அந்த வியாதி உனக்கு வந்துடும். நம்ம கிட்ட இருக்கிற வாலிப தம்பிமார்கள் நிறைய தடவை மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, வாந்தி எடுத்திருக்காங்க. ஆமாம், ஏன்னா உள்ள இவனுங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவாங்க. போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கை கால் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ரத்த கலனியோட தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நேரங்கள்லாம் அதை பார்த்து வாந்தி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற வாலிப பசங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லீவு நாட்களாக பார்த்து இந்த பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டரு, மதம் சார்பற்று, சும்மா இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாப்புல 25ஆம் தேதி தான் நான் செய்வேன் அப்படி கிடையாது. நம்மளுக்கு தீபாவளியும் ஒன்று தான், பொங்கலும் ஒன்று தான், ஈஸ்டரும் ஒன்று தான். எல்லாமே என்னது, என்னைக்கு கவர்மெண்ட் லீவ் விடுறாங்களோ அன்னைக்கு நம்ம என்னது ஊழியம், அவ்வளோதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமும் தானா என்ன ஆகும், மகிமைப்படும். எத்தனை இடங்கள்ல நம்ம வாலிப பசங்க போகும்போது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஓ கிறிஸ்தவ பசங்க தான் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி நேரில் பண்றாங்க. அந்த மாதிரி அதுதான் ஆண்டவரை பிரதிபலிக்குமே தவிர நம்ம கிடந்துக்கிட்டு அல்லேலியா சோத்திரம் ஆமேனை போட்டு நான் இயேசு கிறிஸ்து அது என்ன ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
வழி நடத்திக்கிட்டு வராங்க. தொடர்ந்து நீங்களும் என்ன பண்ணீங்க, நம்ம இளைஞர்களை வச்சு செய்யக்கூடிய நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் ஊழியத்துக்காக ஜோம் பண்ணிக்கிங்க. இப்போ ஐயா வந்து அதான் இந்த மாதிரி கிராமங்கள்ல என்ன பண்ணலாம், உடல் ஊனமுற்றவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணலாம். நான் வந்து மாதம் மாதம் யார் கொடுக்கணுன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. இது ஆக்சுவலாக எனக்கு வந்து புதுசு தான். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல்னா என்கொயரியே தேவையில்லை, அவங்களே ஒரு கை போயிருக்கோம் கால் போயிருக்கோம், என்னத்த என்கொயரி, நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இப்போ கிராமங்கள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க, நான் சென்னையில் இருக்கேன், நம்மளுக்கு சென்னையில் வீட்டு பக்கத்தில் நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் கூட நம்மளுக்கு தெரியாது. அப்போ கிராமங்களில் இதே மாதிரி இதை புதிய முயற்சியாக இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு வேண்டாம் அப்படின்றது. அதனால இப்போ சின்னதாக ஆரம்பிக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் இது சக்ஸஸ் ஆகிற காலங்களில் மாதம் மாதம் வந்து தொடர்ந்து நல்ல ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்கள், அப்புறம் அடுத்து குளிர்காலம் வருதுன்னா போர்வை பெட்ஷீட்டு, சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம். அதனால என்னடா இது இப்போ வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, அற்பமான ஒரு விஷயம்தான், பெரிய ஒரு விதை தான் இப்போதைக்கு போடுறோம். அதனால நீங்க தொடர்ந்து அவர் ஐயா வந்து உங்களை இன்வைட் பண்ணும்போதோ உங்களை கூப்பிடும்போது என்ன போன தடவை போனோம் என்ன அந்த இல்லை, இனி வரக்கூடிய காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிகமா என்ன பண்ணுவாங்க. இது ஒரு ட்ரையல் வெர்ஷன் வச்சுங்களேன். இப்போது முன்னோட்டம் நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம இந்த ஊழியத்தை தொடர்ந்து பண்ணுவோம். நீங்க இந்த பொருட்கள் இதெல்லாம் இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சத்தியத்தை கேட்கறதுக்கு இதே இடத்துக்கு என்ன பண்ணுங்க, வரணும். இப்போ நான் பேசிட்டு போயிடுறேன், சென்னைக்கு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. ஆமா, அதான் உண்மை. ஆனா இப்போ உங்க சபையில இருக்கிற வீட்டு சபை இந்த போதகர் ஐயா குணசேகரன் ஐயா தான் உங்களுக்கு யாரு, ஹீரோ. ஹீரோனா அந்த இதுல இல்லை, அவரை தான் நீங்க அதுக்கப்புறமா வரக்கூடிய காலங்கள்ல என்ன பண்ணணும், வாரம் நீங்க வரணும். வாரம் ஏன்னா காணிக்கை வந்து முக்கியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க ஓப்பனா சொல்றேன், நீங்க காணிக்கை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஒருத்தரை எடுத்துட்டு வந்துட மாட்டீங்க. ஏன்னா கிராமத்து மக்கள், நீங்க ஒரு ஏழ்மையில வறுமையில, அப்போ அவர் அதை வந்து என்ன பண்றாப்ல, அவரும் ஒரு கஷ்டப்பட்ட மனுஷன், ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பண்ணணும். தன்னோட ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் ஒரு கஷ்டப்பட்டவங்களோட வலி தெரியும். இப்ப தம்பி இருக்காப்புல, தம்பிக்கு தான் அந்த கால் இழந்தவர்களோட கஷ்டம் தெரியும். நான் சும்மா நல்லா நின்றுகிட்டு பிரியமானவர்களே அப்படியே வந்து ஒரு கண்ணீர் வடிச்சு ஏமாத்தி இந்த மாதிரி கஷ்டப்பட்ட மக்கள் கால் இல்லாம தவண்டுகிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு போயிடலாம். ஆனா அந்த உள்ளார்ந்த வழி வந்து தம்பிக்கு தான் தெரியும். அதே மாதிரிதான் நம்ம உங்க சபை போதகர், அவரு ஒரு கஷ்டத்துல வளர்ந்ததுனால அதனால என்ன பண்றாப்புல, நம்ம கிராமத்து மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு பல பேர்கள், சென்னையில இருக்கிற எங்களை மாதிரி உள்ளவங்க, உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் அண்ணன், இன்னும் பல நபர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து தருவாங்க. நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அவரை விட்டுறக்கூடாது. வந்து பொருட்கள் கொடுக்குறாங்க, ஸ்பீச் கொடுக்குறோம், நாங்கெல்லாம் யாரு, ஒரு என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான், வந்தாங்கப்பா போனாங்க, அவ்வளோதான். ஒரு சினிமா பார்க்குறோம், சினிமாவில் நல்லா பேசுறாரு அவரு, நல்லா காமெடி பண்றாரு, நல்லா ஃபைட் பண்றாரு, அதோட போயிடணும். ஆனா அப்பா அம்மா அப்படி கிடையாது. இப்போ ரஜினிகாந்த்னா ரஜினிகாந்த் நல்லா ஸ்டைல் பண்றாருயா, கை தட்டிட்டு என்ன பண்ணிடணும், ரசிச்சுட்டு போயிடணும். ஆனா நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்கு மெயின் இல்லையா? அதே மாதிரிதான் உங்களோட சபை போதகர் குணசேகரன் ஐயா தான் உங்களுக்கு எந்த காலங்களிலும் எப்பொழுதுமே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதை எதுக்கு திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டது பெரிய லெவல்ல இன்னைக்கு 100 கோடி ரூபாய் சபைகள் அவங்க வளர்ந்தது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான். ஒரு 10-20 பேரோட ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் தான் இன்னைக்கு பிரம்மாண்டமா என்ன இருக்கு, டிவிகள்ல பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க, பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமா உருவாயிருக்கு. அந்த நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்போ கூட இருந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு, இன்னைக்கெல்லாம் அவர் குணசேகரன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அரிசி வாங்கிட்டோம், அதை ஆட்டோவில் வச்சு கொண்டு வரணும், பைபாஸில் வாங்கியிருக்கோம், சேலம் பைபாஸில்
அரிசி வாங்கியாச்சு. ஏன்னா மில்லுல போய் வாங்கினா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியாகும் இல்லையா, அதை வச்சு கூட ஒரு 2 பாக்கெட் வாங்கிடலாம், 2 பேக் வாங்கிடலான்ட்டு ஐயா என்ன பண்றாங்க, ஹைவேஸ்ல வாங்குறாங்க. அங்க இருந்து இப்ப இங்க கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியில இருந்து 15 கிலோமீட்டர் இல்லையா, பஸ் கூட இல்ல, பஸ் கூட இல்லாத ஊரு. இங்க வந்து ஆட்டோவில் அங்க இருந்தே கொண்டு வரணும்னா ஆட்டோ கூட கேட்பாங்கல்ல. எங்க அந்த இது நம்ம சேலம் பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு மில்லுல வச்சு வாங்குறாப்ல. அப்புறம் அவங்க நண்பனை கூப்பிட்டு, அவருக்கு ஏதோ ஒரு வேலை போல இருக்கு, அவரு பைக்ல வாயான்னு நல்லாத்த பண்ணி அவரை வர வச்சு, அப்புறம் அதை ஏத்தி ஐயா பைக்ல ஏத்தி அதை கொண்டு வந்து எங்க ஆட்டோ வந்து கள்ளக்குறிச்சியில மெயின்ல வந்து பிடிக்கிறாப்ல. எதுக்கு? ஒரு 100 ரூபாய் கம்மியாகும். ஆமா, ஆட்டோவுக்கு ஒரு 100 ரூபாய். அந்த 100 ரூபாயில ஒரு என்ன பண்ணிடலாம், ஒரு 2 கிலோ அரிசி வாங்கிடலாமே, ஒரு 4 பேர் அதை வச்சு சாப்பிடுவாங்கல்ல, அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பொருள் வந்துருச்சு, அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த அவுட்புட்டை மட்டும் தான் பார்ப்போமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகள், அதுக்கு பின்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒரு 2-3 பேர் கஷ்டப்படுறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம நாளைக்கு என்ன ஆயிருவோம்னு கேட்டீங்கன்னா, சபைகள் வளர்ச்சி அடையும் பொழுது இப்போ வேற யாரும் கூப்பிடுறாங்கன்னு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. நம்மளுக்கு கஷ்டப்படுற நேரத்துல யாரு இருக்கா, நம்மளுக்கு கஷ்டப்பட்ட நேரத்துல ஒரு வாய் கஞ்சி யாரு கொடுத்தா, இதை தான் நம்ம என்னைக்குமே என்ன பண்ணணும், பார்க்கணும். ஏன்னா நம்மளதுல தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க இல்லையா, சொல்றேன், இந்த சபை நாளைக்கு வந்து இங்க உட்கார்றதுக்கு இடம் இல்லாம வெளியே நீங்க நின்று அந்த அளவுக்கு மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு சேர் இல்லை. நான் இப்ப அடுத்த தடவை வரும்போது ஆக்சுவலா சேர் வாங்கிறது தான் பிளான். அடுத்த தடவை பொருட்கள் வந்து செகண்டரி தான். இப்போ நம்ம பார்த்தோம், ஏன்னா தம்பி உட்கார்றது கஷ்டம். இப்போ ஆக்சுவலா சேருன்றது வந்து அத்தியாவசியம் தான். ஏன்னா சாரி, அதாவது எப்படி சொல்றது, இப்போ கீழெல்லாம் நீங்க உட்காந்துருக்கீங்க, இதுதான் நல்லது. நல்ல முட்டு போட்டு என்ன பண்ணலாம், ஒரு யோகா பண்ற மாதிரி வந்து ஒரு மணி நேரம் உட்கார்றது வந்து உடம்புக்கும் நல்லதுதான். ஆனா உடல் ஊனமுற்றவங்க இங்க வரீங்க, அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அப்போ வந்து சேர் வேணும். அந்த சேர் கூட நான் அதுதான் பார்த்தேன், இப்போதான் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி சேர் வாங்கக்கூடாதியா, அதை காமிங்க. ஆமா, நம்ம அப்படி இது வர மாதிரி வாங்காம இப்ப தம்பி உட்கார்ந்துருக்காப்புல, அந்த மாதிரி தான் வாங்கணும். ஏன்னா அது வாங்கினாதான் எல்லாருக்குமே, ஹேண்டிகேப்பும் உட்காந்துக்கலாம், ஆமா வயதானவர்களும் உட்காந்துக்கலாம். ஏன்னா அப்பதான் அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாதிரி அடுத்த தடவை நம்ம வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் வழி நடத்துவாங்க. அதுக்காக என்ன பண்ணீங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு தேவை அடுத்து சேர். சரி, தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இப்போ இங்க அந்த தம்பியை காட்டுங்க, வாரேன். இப்போ பாருங்க, இப்போ தம்பியை வந்து பலாருன்னு ஒரு அரை அரைஞ்சிடுறேன், என்ன பண்ணுவீங்க, அடிச்சு விட்டவங்கள யோசனை பண்ணுவீங்க. அடுத்தது என்னன்னா, அடுத்த லெவலுக்கு வேணா அவர் என்ன பண்ணுவாப்புல, எதுக்கு அவர் சொல்ற மாதிரி, தம்பி சொல்ற மாதிரி, எதுக்கு என்ன வந்து சும்மா இருந்தவன வந்து அடிச்சு விட்டான், பைத்தியக்காரனா இருப்பானோ, சரி பொழைச்சு போறான் அப்படின்ற மாதிரி இருப்பாப்புல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல போய் புலம்புவாப்புல, சும்மா தாண்டி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன், என்னை வந்து என்ன பண்ணிட்டான், அடிச்சு விட்டான், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்கள் கிட்ட போய் சொன்னாலும், எவனை கோட்டிக்கார பைய போல இருக்குல்ல, சென்னையில இருந்து வந்தான், வந்து நான் பலாருன்னு அடிச்சு விட்டான், சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்த என்ன. இப்போ இதை பண்ணிட்டு அடுத்து வேணா எனக்கு ஃபோன் போட்டு, நான் என்னென்ன பண்ணேன், என்ன எதுக்குன்னே அடிச்சியா, இல்லைன்னா உங்க குணசேகரன் பாஸ்டர் கிட்ட சொல்லி, ஐயா எதுக்கியா என்ன வந்து அடிச்சாரு கேட்டு சொல்லுங்க ஐயா, மனசு ரொம்ப என்னது இருக்கு, கவலையா இருக்கு. இதுதான் அந்த தம்பியால முடியும். என்ன காரணம் அப்படின்னா, தம்பி தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்.